ஓகே, நம்ம இந்த செஷனில் கவர் பண்ண போகிறது ட்ரேட் பிளான். ஃபஸ்ட்டு யூரோ யூஎஸ்டி, தென் ஜிபிபி யூஎஸ்டி. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம ஃபேஸ் பண்ண மண்டே டு ஃப்ரைடே ட்ரேட்ஸ் என்னென்னலாம் வித் ஃபண்டமெண்டல் அனலைசஸோட ஒரு ட்ரேட் பிளான் செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் பார்த்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பேசிக்காக நம்ம ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி தான் பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபாரெக்ஸ் ஃபேக்டரிக்கு அப்புறம் தான் investing.com இல்லை அதர் சோர்சஸ் லைக் எக்ஸ்பேஜ்லாம் நிறைய இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு ஃபில்டரில் போட்டுக்கோங்க. நம்ம ட்ரேட் பண்ணுறது கோல்டு, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி. கரன்சிஸில் மேஜர்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில், அதாவது ஃபாரெக்ஸ் கரன்சிஸில் மேஜர்ஸ் யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி. கமோடிட்டிஸில் மேஜர் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஏ யூஎஸ்டி கோல்டு. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையான நியூஸஸ் என்னன்னா ரெண்டு இம்பாக்ட் நியூஸு, யூஎஸ்டியோ ஜிபிபியோ யூரோவோ இருந்தால் மட்டும் போதும். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக்கும் ஓவர் வியூ. ஸ்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா அதர் எக்கனாமிக்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஓகேங்களா, கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் எக்கனாமி இன்னமும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, ஐ மீன் உங்களுக்கு டாலர் வந்து இப்போதைக்கு கீழே வந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. அதுவும் மொத்த கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது டாலர் ஸ்ட்ரென்தனிங்காக தான் இருக்குது. இருந்தாலுமே அப்போ எதுக்கு அகேன்ஸ்டாக தான் டாலர் விழுதுன்னு கேட்டிங்கன்னா கோல்டுக்கு அகேன்ஸ்டாக. கோல்டில் எக்கச்சக்கமான ஆல் டைம் ஹைஸ் டெய்லி கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தாலுமே ஓகே, ஃபாரெக்ஸில் பார்த்தாலுமே ஓகே, நீங்கள் நார்மலாக சன் நியூஸில் பார்த்தாலும் ஓகே தான். எங்கே இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அந்த இம்பாக்ட் இருக்க தான் போகுது. ஜஸ்ட் உங்களோட தெரிஞ்ச வேஸ் ஆஃப் மெத்தடில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மோட் ஆஃப் மெத்தடில் பார்ப்பீங்க அதெல்லாம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நியூஸில் பார்ப்பீங்க கோல்டு ஆல் டைம் ஹை வச்சுட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வாங்க போகிறீங்கன்னா ஒரு 8,200 to 8,500 மேக்கிங் சார்ஜஸ் பொறுத்தது. நம்ம வாங்குற காயினா நம்ம நகையா இல்லை தனிஷ்க்கு போனீங்கன்னா அப்படியே 200 to 300 கிராம் பெர் கிராமுக்கு அதிகம். அது போல் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ கோல்டு வந்து எதுக்கு ஏறிட்டே இருக்கோம்னா நிறைய அன்சர்டனிட்டிஸ் லைக் நீங்கள் இப்போ சார்ட்ஸில் நான் காமிக்கிறேன். யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி கேப் டவுன் ஆயிருக்கும், ஒரு பெரிய கேப் இருக்கும், கேண்டிலான கேப் இருக்கும். நிறைய பேர் அதை என்னென்னு யோசிச்சிருப்பீங்க. லைக் இப்போ போன சாட்டர்டே, ஓகேங்களா, போன சாட்டர்டே கரெக்டாக ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டேட் செகண்ட் டேட், ஓகேங்களா. அப்போது ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் 25% டேரிஃப் ஆன் கனடா, மெக்சிகோ அண்ட் ப்ளஸ் 10%, ஆல்ரெடி 10% இருக்குது, ப்ளஸ் 10% ஆன் சைனா. டேரிஃப்க்கும் டேக்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னோட அறிவு கேட்டது நான் சொல்கிறேன். டேக்ஸ் மீன்ஸ் நம்மளோட நாடு, நம்ம நாட்டு மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ணுற வரி, ஓகேங்களா, அது ஓகே, டேக்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லிடுறோம். பட் டேரிஃப் மீன்ஸ் ரெண்டு கண்ட்ரிஸோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே இன்னும் நிறைய டியூட்டிஸ் போடுறது, ஓகேங்களா, அதுதான் டேரிஃபாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போது யூஎஸ் சொல்கிறாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது 1,25,000 சொல்கிறான். கனடாலேருந்து மெக்சிகோலேருந்து வரும்போது 25% எக்ஸ்ட்ரா போடுறான். அப்போ அவனுக்கு வருமானம் எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா, வருமானம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு மீன்ஸ் அங்கே என்ன வருது, டாலராக தான் வரப்போகுது. ஏன்னா அவன் தான் ஸ்டாண்டர்டைஸ் குளோபல் கரன்சி. அப்போ நிச்சயமாக டாலர் ரைஸ் ஆகும். இதுதான் அவர் சொன்னது. டேரிஃப் நான் வந்து நிச்சயமாக மெக்சிகோ மேலே, சைனா மேலே, கனடா மேலே போடுவேன், எங்கள் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் பின்னோக்கம், அதுதான். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு ஆஃப்ல இருக்கும்போது சொன்னாருங்களா, மண்டே, அதாவது சாட்டர்டே சண்டேஸ்ல சொன்னாரு, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஹப்ல போய் ஓப்பன் ஆச்சு டாலர். பயங்கரமான டவுன்ல வந்து யூரோவும் ஜிபிபியும் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ட்ரெண்ட் வந்து அன்னைக்கே உடச்சிட்டாரு. என்ன பண்ணாரு, மண்டேவே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நியூயார்க் செஷன் அப்போ டேரிஃப் சைனா மேல, மெக்சிகோ மேல, கனடா மேல போட்டதை 1 மந்த்துக்கு மட்டும் நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்ட்டாரு. அப்போ வர வருமானம் இப்போதைக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. வராதுன்னு தெரிஞ்சு போனோடனே மார்க்கெட்ல ரியாக்ஷன்ஸ், டாலர் ஃபால் ஆச்சு, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி பை ஆயிடுச்சு. அகெயின்ஸ்டா தான் ஆகும். சரிங்களா, இது வந்து ஒரு டியூஸ்டே. வெனஸ்டே லண்டன் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு. அகைன் வெனஸ்டே அப்போ நியூயார்க் செஷன்ல அவர் சொன்னது, காசாவை வந்து கைப்பற்றி நாங்கள் அதை ரீபில்ட் பண்ணுவோம், ஐ மீன் போராடி போன்றத இப்படி சொன்னாரு. ஸோ அதுக்கு அகெயின் வந்து மார்க்கெட் ஆக்ட் பண்ண வேண்டிய விஷயம், நிச்சயமா டாலர் மேலே போயிடும். தென் அதுக்கு அகேன்ஸ்டான மேஜர் கரன்சிஸ் யூரோ, ஜிபிபி கீழே வந்துடும். இப்போ இதில் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, எல்லா வாருமே ஒரு கண்ட்ரியால் நடத்தப்படுதுன்னா அந்த கண்ட்ரிஸோட கரன்சிஸ் டவுன் ஆகி தான் ஆகணும். வார் டைம்ல கரன்சி, ஸ்டாக் மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் எல்லாமே டவுன் ஆகி தான் ஆகணும். அப்போ யுஎஸ் வார் நடத்தினா மட்டும் ஏன் யுஎஸ் கரன்சி வந்து அப்ல போகுது? ஏன்னா இப்போ யூஎஸ் டாலர்ன்றது ஸ்டாண்டர்டைஸ்டு குளோபல் டாலராக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, குளோபல் கரன்சி அது. உலக வர்த்தகத்துக்கே டாலர் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அப்படின்னும் போது வாரில் ஏன் வந்து கரன்சிஸ் விழுதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். வேல்யூ போயிடும்னு சொல்லுவாங்க நார்மலாக. அது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே சொல்லிடலாம். அவங்களோட எக்கனாமி அடி போடும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அடி போடும். அப்போ நாட்டினுடைய வருமானம் இல்லைன்னா வேல்யூவேஷன் குறையும். நாட்டினுடைய வேல்யூவேஷன்றது கரன்சிஸாக தான் நம்ம பார்க்க முடியும் ஈஸியாக புரியணும்னா. இப்போ ஒரு கம்பெனிக்கு வார் நடக்குது, ஒரு கம்பெனி மேலே வந்து சும்மானா ஒரு கம்பெனியும் வந்து அடிச்சுக்கிறாங்க, ப்ரைஸ் மோடியூவில் அடிச்சுக்கிறாங்க. மீன்ஸ் அங்கே என்ன ஆகும், அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் பாதிக்கும், இல்லை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் பாதிக்கும்.
தென் அவங்களுக்கு ஏற்ற கிளைண்ட்ஸோட பேஸ் போயிட்ட பிறகு அவ்வளோதான், அவனோட வேல்யூவேஷன் குறைஞ்சிரும். ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சிரும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாத கம்பெனினா அவங்க வேல்யூவேஷன் குறையும், வருமானம் எல்லாம் போயிடும், அதான் வேல்யூவேஷன் குறைஞ்சிரும்ன்ற. ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது அப்படிதான். ஆனால் டாலர் மட்டும் ஏன் மேலே போயிட்டே இருக்கான்ற பட்சத்தில் கேட்டிங்கன்னா, எப்படி பார்த்தாலும் வார் வருதுன்னா இன்னி அளவுக்குல ஒரு 70 to 80% ஆஃப் த டிரான்சாக்ஷன் டாலர்ல தான் இருக்கு. வார் வந்தாலே வந்து டாலரை சீக்கிரமா சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணணும்னு நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிப்பாங்க, ரிசர்வ்ல வச்சுப்பாங்க. நீங்க கூட இப்போ ஒரு ஃபாரின் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா முடிஞ்சுது. நீங்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல வந்து சம்திங் நீங்க உங்க பேங்க் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் ரூலுக்கு ஏற்ற மாதிரி டாலர்ஸ் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஐநா தவிர்த்து நீங்க ஃபாரின் கரன்சிஸ் ஹோல்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து ரிசர்வ்ல வச்சிருப்பாங்க. இப்போ டிசிஎஸ் போல நிறுவனங்கள்லாம் இருக்கா, டாலர்ல தான் சேலரி கொடுக்குறாங்க, அதாவது அங்கேருந்து டாலர்ல வரும், ஐநால மாத்தி கொடுக்குறாங்க. அவங்களும் ரிசர்வ்ல வச்சிருப்பாங்க. சும்மா வர அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு இல்லை, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸ்டேக்கிங் அவங்க ஸ்டேக் பண்ணி வச்சுப்பாங்க, அக்கௌண்ட்ல ஹோல்டிங் பண்ணுறப்போ கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதனால வார் சுச்சுவேஷன் வந்தாலே டாலர்ஸ் வந்து எல்லாரும் அக்வயர் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற ரேட் வந்து கம்மியா இருக்குல்ல, இப்பயே வாங்கணும்னு பார்ப்பாங்க. வார்னு அதிகமாயிடும். ஓகேங்களா, ஏன் அதிகமான இந்த பேனிக் தான், வேற ஒன்றும் இல்லை. இவங்க தானே ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் ஆயிடுறானுங்க, நிறைய வேணும்னு சொல்லிட்டு டாலரு இருக்கிற சப்ளைல நிறைய வேணும் எல்லாரும் கேட்டா ஆஸ் யூஷுவல் இருக்க வேண்டிய வால்யூமை காட்டிலும் அதிகமான வால்யூம் ஆஃப் பீப்புள் வந்து கேட்கறாங்க டாலரை. அப்போ நார்மலா இருக்கிற சப்ளை கம்மி தான், டாலர் அதிகமாக கேட்கறாங்கன்னா டிமாண்ட் ஏறிடும். இதனாலதான் வந்து உங்களுக்கு டாலர்ஸ் எப்பவுமே ஏறுது. இதை தவிர்த்து க்ரூட் ஆயில் ரேட் ஏறும், ஆயில் ரேட் ஏறும், இது எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். கோல்டு ரேட்டும் ஏறிடும். கோல்டு ரேட் வந்து சேஃபா எட்ஜ் பண்றது, எட்ஜிங்னா ஒரு பக்கம் லாஸ் ஆனாலும் ஒரு பக்கம் நான் ப்ராஃபிட் பண்ணணுன்ற மெத்தட் பேர் தான் எட்ஜிங். ஏன்னா உங்களுக்கு அது பண்ணாதானே மார்க்கெட்ல வந்து நீங்க சர்வைவல் ஆக முடியும். எப்பவுமே வந்து எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஒரே இடத்துல போட்டா முடிஞ்சது கதை, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. டைவர்சிஃபிகேஷன், அதுவும் எல்லா இடத்துலையும் டைவர்சிஃபை வேணாம். ஒரு 3 to 4 ஐடியாஸ்ல டைவர்சிஃபை பண்ணாலே ஒரு லைஃப் டைம் ஃப்ரீடம் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் லாங் டேர்ம்ல. ஸோ அதனால கோல்டு வந்து எஜிங் பண்ணிப்பானுங்க. கோல்டு வந்து வாரம் வந்து பை ஆகிட்டு தான் இருக்க போகுது. அடுத்தது கரன்சி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர் பை ஆகிட்டு தான் இருக்க போகுது. இது ரெண்டும் கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த செஃப்னு சொல்லுவாங்க, சுவிட்சர்லாந்து கரன்சி செஃப். அப்புறம் ஜேபிஒய், இதுவும் வந்து பை ஆகும். இங்கேயும் உள்ள வருவானுங்க. ஏன் நிறைய பேர் இது புரியல. குரூப்ல கூட நம்ம கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம், டிஸ்கார்ட்ல டவுட் கேட்டிருப்பாங்க. ட்ரேட் டாக்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் ரீசன் தான். யூஎஸ் டாலர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான எக்கனாமி. அது மட்டும் இல்லாம அவன் தான் அப்பத்துல இருந்தே சூப்பர் பவரா இருக்கான் குளோபல் பர்ச்சேசிங்ல. சரின்னு அது விட்டுரும். ஓகேங்களா, கோல்டு ஒரு லிமிடெட் அசெட், உலகத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், லிமிடெட் சப்ளை தான் இருக்கிறதுக்கு. நார்மலா அது வந்து எட்ஜிங் அசெட்டா யூஸ் பண்ணுவோம். அது வேல்யூஷன் என்னைக்குமே குறையாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஓகே, இதெல்லாம் ரொம்ப நார்மல். ஏன் சுவிட்சர்லாண்டோட கரன்சி செஃப்யும் சிஹெச்எஃப்யும் ஜேபிஒய் ஜப்பான் என்னையும் சொல்றோம்னா, டெவலப்டு கண்ட்ரி கரன்சி வித் ஸ்டாண்டர்ட் எக்கனாமி. ஓகேங்களா, அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இது ரெண்டு தான் அடுத்து இருக்கிறது, சுவிட்சர்லாண்டும் இது ஜப்பானும். ஏன்னா ஜப்பானெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பல வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜீரோலே வச்சிருந்தாங்க. என் கேரி ட்ரேட்னு ஒன்று நடக்கும். ஜப்பான்ல போய் கடன் வாங்குவாங்க 0 இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அந்த காசை எடுத்துட்டு வந்து டாலர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிச்சு திருப்பி அந்த கடனை எதுவுமே கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டே கிடையாது இல்ல. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய வேலை பண்ணுவாங்க. இது நார்மலா நீங்க யூடியூப்ல இல்ல சாட் ஜிபிடி கேட்டீங்கன்னா கூட என் கேரி ட்ரேட்னா என்னன்னு கேட்டா தெளிவா சொல்லும். ஜப்பான்ல இருக்கக்கூடிய இது ஆர்பிஐ கிடையாது, சென்ட்ரல் பேங்க்ஸ் கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கிடையாது. இப்பதான் ஏதோ அவங்க இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற ஆரம்பிச்சிருக்கு ஜப்பான் லேட்டஸ்டா இந்த மந்த்ல இருந்து. சரிங்களா, அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கிடையாது, 0% இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்துக்கோங்க. அங்க கடன் வாங்கிட்டு வந்து யூஎஸ்ல வந்து அதான் டாலர்ல எங்க இன்கம் வருமோ அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றானுங்க. நல்லா சம்பாதிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு அங்க அடைச்சிருவானுங்க எங்க ஜப்பான்ல வாங்கின கடனை 0 இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இதனாலே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு எக்கனாமின்றதுனால ஜப்பானும் ஏறும். ஏன் ஏறும்னா, ஒரு யூஎஸ் டாலர் எப்படி வந்து ஒரு சேஃபஸ்ட் கரன்சியா பாக்குறாங்க வார் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஜப்பான்ல இருக்கக்கூடிய கரன்சிஸ்லயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கரன்சிஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜப்பானோட பாண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும். இல்லை அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய லோன்ஸ் அவைலபிலிட்டியாவது யூஸ் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் செஃப். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமி வந்து ரொம்ப கோல்டு பேக்கப்ல இருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களோட பேங்கிங் சிஸ்டமும் வந்து பர்ஃபெக்டா இன்னை வரைக்கும் ப்ராஃபிட்டபுளாக நடத்திட்டு இருக்கு. நார்மலாவே தெரியும், சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், சுவிஸ்ல அக்கௌண்ட் இருக்குலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டா பில்ட் பண்ண எக்கனாமி அது. இதெல்லாம் வந்து ஒரு மேலோட்டமான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் தான். இது டீப்பா எடுத்தா தனி ஒரு செஷன்ஸ் நம்ம இதுக்காக கிரியேட் பண்ணலாம் செப்பரேட்டா. பட் தெரிஞ்சுக்கோங்க, வார் டைம் வந்தா இந்த கரன்சிஸ்ல தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மிச்சப்படி எமர்ஜிங் எக்கனாமி டெவலப்டு கண்ட்ரி தான், வல்லரசு தான், ஆனா எமர்ஜிங் ஆகிட்டே இருக்கும். அதாவது நல்லா வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது வளரும் கண்ட்ரினா நீங்க டெவலப்பிங் நினைச்சுக்காதீங்க. இப்போ டெவலப்டு நேஷன்ஸே போட்டி போட்டுப்பாங்கல்ல,
லண்டன், இங்கிலாந்து இருக்கான், யூரோப் இருக்கான், ரஷ்யா, யூஎஸ் இவங்களாம் போட்டி போட்டுப்பாங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு யூரோவும் ஜிபிபியும் அடிச்சு இறக்குவானுங்க வார் வந்தாலே. சரிங்களா? அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு கரன்சியா இருக்காது. என்னதான் வந்து இந்தியாவுக்கு நிகராக பவுண்டும் யூரோவும் டாலரோட அதிகமா இருந்தாலும் குளோபல் லெவல்ல டாலர் தான். ஓகே, அதை விட்டீங்கன்னா செஃப், ஜேபிஒய் இதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம வந்து அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ மாட்டிட்டு இருக்கோம். 4 இயர்ஸ் ரோலர் கோஸ்டர் இயர். ஓகே, டியூ டு ட்ரம்ப். அதனால எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகும், எங்க வரும், எதில் வந்து நம்மளும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணணும், ரிஸ்கியா இருக்குமா இருக்காதா, மூவ்ஸ்லாம் வந்து சும்மா அந்த ஓபிலேருந்து வருது பிபிலேருந்து வருதுன்னு சொல்லாம ஃபண்டமெண்டலா வந்து நம்ம பார்த்துட்டு அந்த ஃபண்டமெண்டல் என்ற நியூஸை வச்சு தான் பணம் உள்ள வருது. அந்த பணத்தோட ரெஃப்ளெக்ஷன் தான் கேண்டில் சிக்ஸ்ன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதன்படி நம்ம ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஓரளவுக்கு லாங் டேர்ம்ல சஸ்டைன் ஆக முடியும். இப்போ இது வரைக்கும் நான் ரெக்கார்டிங் கட் பண்றேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்ற விதத்துல நீங்க இதை போட்டு பாருங்க. ஓகேங்களா? என்னன்னா வார் பேஸ்டு, டாரிஃப் பேஸ்டு ஃபண்டமெண்டல்ஸ் தான் இது. நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் பேஸ்டு, என்எஃப்பி, தென் இன்ஃபிளேஷன் பேஸ்டு வீடியோ வந்து சின்னதா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் வீடியோ தனியாக நான் உங்களுக்கு செப்பரேட்டா பண்ணி போடுறேன். ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வீடியோல இருக்கு, இதெல்லாம் தனியாக நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது டாரிஃப் அண்ட் வார் பேஸ்டு ஒரு சின்ன ஒரு கரன்சிஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸோட வீடியோ. ஓகே.